பையனுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளமாக இருக்கிறதுனால சொன்னாங்க. தமிழக வெற்றிகள் சென்னை புறநகர் மாவட்ட தலைமை அலுவலகத்துக்கு சொன்னாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி தான் சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் ஒரு 50,000 ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு 5 இன்ஜெக்ஷன் போடணும், இப்போதைக்கு ஒரு 1,50,000 ரூபா போகணும்னு சொன்னாங்க. உடனடியாக சென்னை புறநகர் மாவட்டம் மற்றும் சார்பு அணி, ஒன்றியம், நகரம், பகுதி, மகளிர் அணி, வார்டு, ஊராட்சி கழக நிர்வாகிகளுக்கு தகவலை சொன்னேன். உடனடியாக அவங்களால முடிஞ்ச உதவியெல்லாம் கலெக்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு 1,50,000 ரூபா மதிப்புள்ள பணத்தை வந்து அவங்க கொடுத்து சுகன்யா அக்காக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம பையன் ஹாஸ்பிட்டல் செலவு கோசம் இதை கொடுக்கலான்னு இருக்கோம். இதெல்லாம் போக தளபதி ஒருவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணன் அவர்கள் சொல்லிக்கினுங்க. கழக பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணன் அவர்கள் வழிகாட்டுதல் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் தெற்கு பகுதியில் வசிக்கும் சுகன்யா அக்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணி அவங்க பையன் கிட்னி கோசம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நிறைய ஹாஸ்பிட்டல் ஜிப்மர் சிதம்பரம் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 5 இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை டைமில் தான் வந்து என்கிட்ட தலைமை ஆஃபீஸில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் சார் இதுமாதிரி பண்ணணும் அப்படின்னாங்க. எவ்வளோமா ஒரு இன்ஜெக்ஷன்னா ஒரு 50,000 ரூபா கிட்ட ஆகும்னு சொன்னாங்க. இப்போதைக்கு என்னால் ஒரு 3 இன்ஜெக்ஷன் நாங்கள் ரெடி பண்ணி தரோமா, ஃபஸ்ட்டு பையனை போய் அதை செக்அப் பண்ணி அதை உடனே பாருங்கம்மா சொன்னோம். உடனடியாக எங்கள் தமிழக வெற்றி வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கள் குரூப்பில் போட்டு உடனடியாக சென்னை புறநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணிகள், ஒன்றியம், நகரம், பகுதி, கிளைக்கழக, மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச உதவியை 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 1,50,000 ரூபா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே வந்து எங்கள் தளபதி தான். தளபதி இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்துல இல்லை. எங்கள் கட்சியில் யாருக்கு எதுவும் எந்த ஒரு ப்ராப்ளமாக தான் உடனடியாக நாங்கள் முன்னிருந்து நாங்கள் இந்த விஷயத்தை செய்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.